அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் ப்ளஸ் 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். எங்கே என்ட்ரி, எங்கே ஸ்டாப் லாஸ், டார்கெட் எங்கன்னு ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்களும் உங்கள் அனலைஸை இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட லெவல்னு பார்த்தீங்கன்னா, நான் லெவலை சேஞ்ச் பண்ணவே விரும்பலை. நான் 24 பிப்ரவரி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். காலையில் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 பாயிண்ட்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் 22,600 பிரேக் பண்ணால் 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட் விழணும். விழுந்துட்டு ரிவர்சல் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அகெயின் இந்த லெவலுக்கு வரலாம், 21,282. இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 48,000க்கு கீழே வரணும். இந்த ஜோனை பிரேக் ஆயிடுச்சுன்னா 47,850. இந்த ஜோன் மேஜர் சப்போர்ட்டை பிரேக் ஆயிடுச்சுன்னா 1,500 பாயிண்ட்ஸ் ஃபால் எதிர்பார்க்கலாம். 46,450 எதிர்பார்க்கலாம். இல்லை இங்கேயே ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நிஃப்டியும் 300 பாயிண்ட்ஸ் விழுந்ததுக்கப்புறம் இங்கேயே ரிவர்ஸ் ஆக சான்சஸ் அதிகம். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 700 பாயிண்ட்ஸ் ரிவர்சல் ஆக சான்சஸ் அதிகம். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து புல்லிஷ் மார்க்கெட்டு தான். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பியஸ்ட் மைண்டு டெக் லிமிடெட். இது ரீசெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் இந்த ஜோனை மார்க் பண்ணியிருக்கேன், ஃபிபனாச்சி ஜோன்ஸ். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கே என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிபனாச்சி ஜோன் தான் என்ட்ரி. 742 அதுதான் உங்களுக்கு என்ட்ரி ஜோன். இல்லை நீங்கள் இயர்லியராக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 655ல் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எடுத்துகிட்டு அக்குமுலேட் பண்ணோன்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 800 தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கு மேலே எல்லாமே நீங்கள் பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இந்த ஃபிபனாச்சி ஜோன்ஸ் எல்லாமே டார்கெட்டு தான். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாராயணா ஹிருதுலயா. இதுவும் இப்போ ரீசன்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆல் டைம் ஹை வேறு. இது நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ரேஷியோ லெவல் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். 1527. ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். செகண்ட் டார்கெட் அதுலேருந்து 100 பாயிண்ட்ஸ். 50-50 தான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் இயர்லியராக அக்குமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1300 அக்குமுலேட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 1355ல் அக்குமுலேட் பண்ணலாம். நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெத்தடு வச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் இது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஓவர் வியூ தான். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். உங்களோட ரிவார்டு இவ்வளோ பெருசாக இருக்கணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஃபிபனாச்சி ட்ரேஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் ஸ்டாப் லாஸ் 1259. 50 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இந்த வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.